Sir. Mr. Surya, do you know the rules and regulations of the IAS training manual? Yes, sir. IAS officer training attend பண்ண candidate பேர்ல எந்த கிரிமினல் குற்றமும் இருக்க கூடாதுன்றது விதி தெரியும்ல? தெரியும் சார். தெரிஞ்சிருந்தோம் நீங்க அதை மீறி இருக்கீங்க. கவர்மெண்ட்ட சீட் பண்ண முயற்சி பண்ணிருக்கீங்க. Sir, I don't know. You have produced the false verification certificates to the government. Sir, அது நீங்க ஒரு தாசில்தார் அடிச்சிருக்கீங்க. வில்லேஜ்ல பெரிய கலவரம் நடக்கிறதுக்கு காரணமா இருந்திருக்கீங்க. 24 மணி நேரம் போலீஸ் ஸ்டேஷன் லாக்அப்ல இருந்திருக்கீங்க. உங்க மேல எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு அக்யூஸ்ட் எப்படி ஐஏஎஸ் கேடர்ல என்ட்ரி ஆனீங்க? சார், கொட்டாம்பட்டியில கலவரம் நடந்தது உண்மை. நான் தாசில்தார் அடிச்சது உண்மை. என் பேர்ல எஃப்ஐஆர் போட்டது உண்மை. அதே மாதிரி நான் ப்ரொடியூஸ் பண்ண எல்லா சர்டிபிகேட்ஸ் உண்மை சார். சொல்லுங்க சார். இது பாருங்க, கவர்னரே வந்தாலும் உள்ள போக முடியாது. முதல்ல உள்ள இருக்கிற பையனை வெளியில விடுங்க. அப்புறம் நாங்க எங்க நின்னுட்டோம் அது வரைக்கும் யாரும் உள்ள போக முடியாது. இத பாருங்க, உங்க பிரச்சனைகளை எல்லாம் கொஞ்சம் அமைதியா சொல்லுங்க. அதை விட்டுட்டு அதிகாரிகள் கிட்ட இப்படி பேசுறது ரொம்ப தவறு. இத பாருங்க, உள்ள போய் விசாரிச்சு நல்ல முடிவா நான் சொல்றேன். என்ன நம்புங்க. இது பாருங்கம்மா, விசாரிக்கிறதா இருந்தா எங்களை வச்சு விசாரிங்க. அவனுங்களை மட்டும் கேட்டீங்கன்னா புளிகிடுவானுங்க. லெவினில் அளக்க போன இடத்துல கலவரம் பண்ணிட்டாங்க மேடம். ஒரு ஆபீசர்னு கூட பார்க்காம இந்த சூர்யா என்ன அடிச்சிட்டா மேடம். இங்க கூட வந்த போலீஸ் அந்த ஆளை அரெஸ்ட் பண்ணாம இருந்திருந்தா எங்க உயிருக்கே ஆபத்தா இருக்கும் மேடம். தாசில்தார் அடிச்சவனுக்கு நாளை கலெக்டர் மேலே கவிக்கலாங்கிற தேடி வந்துரும் மேடம். அதனாலதான் டாக்டரோட மெடிக்கல் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு அரெஸ்ட் பண்ணி உடனே உள்ள வச்சேன் மேடம். என்ன நடந்துச்சு நீங்க சொல்லுங்க. அம்மா, அநியாயத்துக்கு எல்லாரும் பொய்யா சொல்றாங்கம்மா. அவங்க என்ன சொன்னாங்க தெரியுங்களா? இந்த வருஷம் கவர்மெண்ட்ல நெல்லு மூட்டைக்கு 300 ரூபாயும் கரும்பு டன்னுக்கு 500 ரூபாயும் நிர்ணயம் பண்ணிருக்காங்க. எத்தனை மூட்டை இருக்குன்னு பார்த்து கையெழுத்து போட்டு எல்லா மூட்டையும் லாரில ஏத்தி விடு. சார், ஒரு நிமிஷம். நாங்க விவசாயிகளை சேர்ந்து ஒரு மூட்டை நெல்லுக்கு 500 ரூபாயும் ஒரு டன் கரும்புக்கு 1000 ரூபாயும் கொடுக்கணும்னு கவர்மெண்ட்ல மனு கொடுத்திருக்கோம். ஆனா திடீர்னு நீங்க வந்து இந்த வேலை சொல்றது நியாயமா தெரியலையே. நியாயம் பேசுறதுக்கெல்லாம் நான் இங்க வரல. இது நான் பிக்ஸ் பண்ண வேலை இல்லையா, கவர்மெண்ட் பிக்ஸ் பண்ண வேலை. என்னையா கவர்மெண்ட்? அப்ப கவர்மெண்ட்டே அனுப்புங்க. என்னையா திமிரா? நான் யார் தெரியுமா? ஆபீசர். ஆபீசர் தான் கவர்மெண்ட், கவர்மெண்ட் தான் ஆபீசர். ஏன் சார், நான் தெரியாம தான் கேட்கிறேன். உழைக்கிறது நாங்க, களத்துக்கு வந்ததும் விலை நிர்ணயிக்கிறது நீங்களா? விவசாயத்துக்கு உரம் போனா ஒரு கடையில ஒரு மூட்டை யூரியாக்கு 200 இன்னொரு கடையில் 210 இன்னொரு கடையில் 230 கேட்டா என்னுடைய பொருள் நான் பிக்ஸ் பண்றதா விலைன்றா. இதுக்கு ஒரு ஸ்டாண்டர்டான விலை உங்களால பிக்ஸ் பண்ண முடியுமா சார்? இது பாருங்க, உழைச்சு உடம்புல உப்பு பூத்திருக்கு. நம்ம குளிச்ச கரையிற ஒரு சாதாரண சோப்பு அது கூட வாங்கி குளிக்க முடியல. ஏன்னா கம்பெனி விலை 6 ரூபாய், அது டீலர் கிட்ட போகும்போது 8 ரூபாய், சப் டீலர் கிட்ட போகும்போது 10 ரூபாய், நாம வாங்கும் போது 12 ரூபாய். இதுக்கு ஒரு நிலையான விலையை உங்களால பிக்ஸ் பண்ண முடியுமா சார்? போன முறை இடிஞ்சு போன சிவரை பூசுறதுக்கு வாங்க போனேன். ஒரு மூட்டை 200 ரூபாய் சொன்னாங்க. அதே ஆந்திரால 120 ரூபாய். இடையில இருக்கிற 80 ரூபாய் எங்க போச்சு, யாருக்கு போச்சு உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரியாது. காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் நாங்க எல்லாம் ஒண்ணுதான் இந்தியர்கள் அப்படின்னு சொல்லி மேடையில போட்டு பாட்டெல்லாம் பாடுறாங்க. ஆனா சாதாரண ஒரு சிமெண்ட்லயே ஒருமைப்பாடிலேயே எங்க போய் சொல்றது, யார்கிட்ட போய் சொல்றது? சொன்னா முட்டாளன்னு சொல்லுவாங்க. டெல்லியில ஒரு லிட்டர் பெட்ரோல் 26 ரூபாய், அதே பெட்ரோல் மெட்ராஸ்ல 30 ரூபாய். அப்ப டெல்லியில இருக்கிறவங்க புண்ணியம் பண்ணவங்க, தமிழ்நாட்டுல இருக்கிறவங்க பாவம் பண்ணவங்களா? லுக் மிஸ்டர், இதெல்லாம் அந்த ஸ்டேட்டோட எகனாமிக்கல் ஸ்டேட்டஸ். யூ கான்ட் அண்டர்ஸ்டாண்ட் தட். Excuse me please. Even I know the economical status. I mean tragic economical status of our country. போன வருஷம் வரைக்கும் ஒரு வருஷத்துக்கு 284 கோடி கடன் வாங்கிட்டு இருந்த நம்ம இந்தியா இந்த வருஷம் 3 கோடி ஜாஸ்தியா இருக்கு. அந்த கணக்கு வச்சு பார்க்கும்போது நீங்களும் நானும் சம்பாதிக்கிற 1 ரூபாயில 46 பைசா வட்டியாவே கொடுத்துட்டு இருக்கோம். That is the real economical status of our country. போன வருஷம் அந்த மழை வெள்ளத்துல நாங்க விதைச்ச பயிர் அத்தனையும் அழிஞ்சு போச்சு. அதுக்கு வாங்கின கடனுக்கு வட்டி கூட என்ன கட்ட முடியலங்க. இந்த நிலைமையில விவசாயிங்க எப்படிங்க நிம்மதியா வாழ முடியும்? நிவாரணம் கொடுக்க வந்த மந்திரி ஹெலிகாப்டர் விட்டு கீழே கூட இறங்காம முந்திரி பறிப்பை சாப்பிட்டு அப்படியே டெல்லிக்கு போயிட்டாரு. இது யாரும் சிரிக்கணுங்கிறதுக்காக நான் சொல்ல, எங்க மாதிரி விவசாயிகளோட நிலைமை உங்க மண்டையில சரியா ஏறணுங்கிறதுக்காக சொல்றேன். எங்க பொருளுக்கு விலை பிக்ஸ் பண்றதுக்கு நீங்க யார்? இது பாருங்க, அவன் உற்பத்தி பண்ண பொருளுக்கு அவன் விலை பிக்ஸ் பண்ணிருக்கான். அதே மாதிரி நாங்க உழைச்சி சம்பாதிச்ச பொருளுக்கு நாங்க சொல்றதுதான் விலை. நான் கடைசியா சொல்றேன், ஒரு மூட்டை நெல்லுக்கு 500 ரூபாய், ஒரு டன் கரும்புக்கு 1000 ரூபாய். இது குறைச்சு கொடுத்தா எங்களுக்கு கட்டுப்படி ஆகாது. என்னையா அது? எல்லாரும் சேர்ந்து கலாட்டா பண்றீங்களா? நாங்க கலாட்டால ஆபீசரே, நாங்க மனு கொடுத்து எத்தனை நாள் ஆச்சு? அதுக்கு ஏதாவது பதில் சொன்னீங்களா? இப்ப என் பையன் எத்தனை கேள்வி கேட்டேன், அது ஒரு கேள்விக்காவது பதில் சொல்லுங்க. இத பாரு, எங்க கோரிக்கை நிறைவேற்றதா இருந்ததுன்னா களத்து மாட்டில் நெல்லு, இல்லன்னா வெளியே போ. கவர்மெண்ட் ஆபீசர் பார்த்து கை நீட்டி பேசுறியா நீ? நம்ம யாருங்கிறது உங்களுக்கு தெரிய வேண்டாம். பண்டோரா போட்டு எல்லா நெல்லையும் லாரில ஏத்துங்கயா. மூட்டை தொட்டு நீ. இது பாரு, ஒரே ஒரு நெல்லு மணியை தொட்டால் கூட கையை வெட்டி போடுவேன். கையை வெட்டி எஸ்,
நான் ஹோம் செக்ரட்டரி கிட்ட பேசணும். எஸ் மேடம். திஸ் இஸ் வெரி சென்சிட்டிவ் இஷ்யூ. நீங்க ரொம்ப கேர்லெஸ்ஸா ஹேண்டில் பண்ணிருக்கீங்க. அவங்க கோரிக்கைகள்லாம் நியாயமா தானே சார் இருக்கு? மேடம், ஹோம் செக்ரட்டரி லைன்ல இருக்காங்க. எஸ் சார், வணக்கம். நான் கலெக்டர் ஜெயலட்சுமி பேசுறேன். கொட்டாம்பட்டி போலீஸ் ஸ்டேஷன் முன்னால விவசாயிகள் மறியல் பண்ணிட்டு இருக்காங்க. ஆமா சார், அவங்க கோரிக்கைகள்லாம் நியாயமா தான் இருக்கு. அவங்க கேட்கிற கேள்விகளுக்கு இன்ஃபேக்ட் ஆஸ் அ கலெக்டர் என்னாலே பதில் சொல்ல முடியல சார். அவங்க அரசாங்கத்துக்கு கொடுத்திருக்கிற மனுவுக்கு அரசாங்கம் என்ன முடிவெடுக்கும் தெரிஞ்சாதான் என்னால இந்த மேட்டர்ல மேற்கொண்டு ப்ரொசீட் பண்ண முடியும் சார். சார், தயவு செஞ்சு நீங்க கன்சர்ன் மினிஸ்டர் கிட்ட இந்த சிச்சுவேஷனை எக்ஸ்பிளைன் பண்ணி சீக்கிரமா ஒரு நல்ல முடிவெடுக்க சொல்லுங்க சார். இல்லன்னா இது டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல விவசாயிகள் போராட்டமா மாறிடுமோன்னு எனக்கு பயமா இருக்கு சார். எஸ் சார். ஓகே சார். உங்ககிட்ட இருந்து மறுபடியும் போன் வர வரைக்கும் நான் இங்க போலீஸ் ஸ்டேஷன்ல வெயிட் பண்றேன் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ வெரி மச். எஸ் மிஸ்டர் ஜெயக்குமார். எஸ் மேடம். நீங்க கொட்டாம்பட்டிக்கு எத்தனை மணிக்கு போனீங்க? 4 மணிக்கு மேடம். ஐ சி. சம்பவம் நடந்தது 4:30 மணிக்கு மேடம். ஐ சி. மெடிக்கல் சர்டிபிகேட் வாங்குனது 5 மணிக்கு வாங்கிட்டேன் மேடம். 5:30க்குலாம் அரெஸ்ட் பண்ணிருப்பீங்களே? எஸ் மேடம். வெரி குட். ரொம்ப ஃபாஸ்டா ஆக்ஷன் எடுத்திருக்கீங்க. தேங்க்யூ மேடம். 1.5 மணி நேரத்துக்குள்ள ஜிஹெச்ல மெடிக்கல் சர்டிபிகேட் வாங்கி ஒரு ஆளை அரெஸ்ட் பண்ணது இந்தியாவிலேயே இதுதான் முதல் கேஸா இருக்கும் இல்ல? சபாஷ். அரசு இயந்திரம் ரொம்ப வேகமா செயல்படுது. இல்லைங்க மேடம், நம்ம டிபார்ட்மெண்ட் ஆளுங்க அந்த மாதிரி வேகமா செயல்பட வச்சிருக்காங்க. ஆமா, இதே வேகத்தை விவசாயிகள் கொடுத்த மனுவை பரிசீலனை பண்றதுல சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை காட்டி இருந்தாங்கன்னா இந்த பிரச்சனை இந்த அளவுக்கு வளர்ந்தே இருக்காதே சார். ஒண்ணு மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க, நம்மளால எத்தனையோ ஹைடெக் சிட்டிஸ் உருவாக்க முடியும். ஆனா நாம சாப்பிடுற உணவை கம்ப்யூட்டர்ல நம்மளால உருவாக்கவே முடியாது. அத விவசாயியால் தான் உருவாக்க முடியும்ங்கறத மறந்துடாதீங்க. எஸ் சொல்லுங்க சார். ஜெயலட்சுமி தான் பேசுறேன். ஓகே, அப்படியே சொல்லிடுறேன் சார். ரொம்ப நன்றி ஐயா. அரசாங்கம் உங்க கோரிக்கைகளை ஏத்துக்கிட்டு இருக்கு. சரிங்கம்மா. நெல்லு மூட்டைக்கு 500 ரூபாய், சரிங்கம்மா. கரும்பு டன்னுக்கு 1000 ரூபாய் கொடுக்கறதுக்கு சம்மதிச்சிருக்காங்க. ஜிஓ பாஸ் பண்ணிருக்காங்க. நன்றிமா. நல்லது, போயிட்டு வாங்க. அண்ணே, நம்ம கோரிக்கையில நிறைவேறிடுச்சுங்க. நம்ம கேட்டவள குடுக்கறதா கவர்மெண்ட் ஆர்டர் போட்டுடுச்சா அப்படின்னு கலெக்டர் வந்து விட்டாங்க. மிஸ்டர் சூர்யா, உங்க கோரிக்கைகளை நீங்க கொஞ்சம் பாமரத்தனமா சொல்லிருக்கீங்க. அதனாலதான் எடுபடல. இதே நீங்க பதவியில இருந்து சொல்லியிருந்தீங்கன்னா எல்லாரும் உங்களை பாராட்டி இருப்பாங்க. ரொம்ப நன்றிங்க. We are grateful to you. Pardon me? We are grateful to you. Thank you very much. You speak good English. என்ன படிச்சிருக்கீங்க? MA லிட்டரேச்சர் படிச்சிருக்கேன். MA லிட்டரேச்சர் படிச்சிட்டு விவசாயம் பண்றீங்களா? வெரி குட். இன்ஸ்பெக்டர், எஸ் மேடம். ஃபார்மாலிட்டிஸ் முடிச்சிட்டு அவரை ரிலீஸ் பண்ணிடுங்க. தண்ணி கொண்டு வாங்க. அவர் ரிலீஸ் பண்ண முடியாது. அவர் மேல எஃப்ஐஆர் போட்டாச்சு. 24 மணி நேரம் லாக்அப்ல இருந்திருக்காரு. அவரை முறைப்படி கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணி மேஜிஸ்ட்ரேட் பெயில் வாங்கி தான் ரிலீஸ் பண்ண முடியும். எஃப்ஐஆர் போட்டாச்சா? கொண்டு வாங்க பாக்குறேன். எஸ் மேடம்.